ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி சூப்பரான ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல், அதுவும் தேங்காய் சேர்த்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கீரையை நல்லா கழுவிட்டு அந்த வானிலையில் வந்து அதை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செய்யும்போது முருங்கைக்கீரை பொரியல் வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் சேர்த்திங்கன்னா கீரையில் வந்து நல்லா உப்பு வந்து நல்லா மிக்ஸ் ஆகும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கீரை வந்து இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கிண்டும் போது வந்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது, தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கணும். மறுபடியும் அதே வானலியில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கண்ணாடி பதம் வர அளவு கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 பூண்டு இருக்கும். நான் வந்து அந்த அளவுக்கு தட்டி அதை வந்து சேர்த்துருக்கேன். பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வேக வச்ச அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கோங்க. முருங்கீரை சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தியானது. இது வந்து முடி வளர்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரத்தம் வந்து ரொம்ப அதிகரிக்கும். அது வந்து பிளட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் கண் பார்வைக்கு வந்து ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்மளுமே வச்சு சாப்பிட்லாம். கீரையை வந்து மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. சும்மா நார்மலாகவே நீங்கள் வந்து செய்யுங்க. ஒரு 2 சில் தேங்காய் வந்து மிக்சியில் தண்ணி ஊற்றாமல் அடித்து இந்த மாதிரி 1 2மா அதையும் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் தேங்காய் துருவல் இருக்குங்களோ அதை வச்சு வந்து திருவி அப்படியுமே சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும்.
அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. நீங்களும் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து பழைய சாதத்துக்கு, அப்புறம் சுட 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 சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதாவது சைடிஷ்டு. தேங்க்யூ.